இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து நீலீரா. ஆக்சுவலாக மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஆக்சுவலாக அந்த படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் தான் ப்ரொடியூஸ் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ராணாவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்றப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்ற அந்த ஒரே ரீசன்காண்டி தான் போய் பார்த்ததே. 1998 வந்து நார்த் ஸ்ரீலங்காவில் நடக்கிற கதைக்களம் தான் அந்த படம். இலங்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு தமிழ் குடும்பம் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ற மாதிரி அந்த கல்யாண வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ விடிஞ்சா கல்யாணம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு போர் வந்து நடக்கிற மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிற சுச்சுவேஷனாகவும் அங்கே இருக்குது. அப்போது நம்ம தமிழ் இராணுவம் வந்து அங்கே நைட்டு வந்து ஒரு அந்த போர் இதுக்காக வராங்க. அப்போ வந்து அங்கே ஒரு லைட் எரியாத வீடெல்லாம் வந்து கல்யாண வீடு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து கல்யாணத்துக்கு இவங்க பர்மிஷன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஹீரோவான நவீன் தான் வந்து அந்த மிலிட்ரி அந்த டீமோட லீடராக இருக்கார். அவர் வந்து அந்த இதை பார்த்துட்டு, இன்றைக்கி இங்கே போர் வந்து இங்கே நடக்கிறனால ஸோ நாங்கள் இங்கே ஒரு நாள் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போராளிகள் வந்து இங்கே வந்து மிலிட்ரி உள்ளே இருக்காங்க. ஸோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த குடும்பமும் அடுத்த நாள் கல்யாணம். ஸோ அடுத்த நாள் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அந்த போர் பதற்றத்தில் அந்த போராளிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் சண்டை வந்தது, என்ன நடந்துச்சு, அதுதான் அந்த படத்தோட லைன். ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு 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 பதட்டம் ஒரு விஷயங்கள் படத்தில் இருக்குது. பட் ஆனால் வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். பட் ஆனால் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அப்படி காட்டியிருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இந்த படம் பார்க்குறப்போ ஒன்று வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்டாகவே போகல. அதுதான் உண்மை. இன்றைக்கி நிறைய பேர் இந்த படத்தை வந்து ஆஹா ஓஹோ ரொம்ப சூப்பரான படம், தேட்டரில் பாருங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையும் இந்த படம் வந்து தேட்டரிக்கல் படன்றதெல்லாம் கிடையவே கிடையாது, ஓடிடி படம் தான். ஏன்னா 1.5 மணி நேரம் வந்து படம். அந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஏதாவது ஒரு அழுத்தமான விஷயத்த சும்மா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு சும்மா லைட்டாக அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு காட்சி அமைப்பாக இல்லை. ஒருத்தர் நைட்டு வந்து போலீஸ் வந்து அங்கே இருக்காங்க, போராளிகள் வந்து அட்டாக் பண்ணுறப்போ அங்கே உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு எமோஷன், ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து ஸ்க்ரீன் பிளேவாக இருந்து அது நம்ம கனெக்ட் ஆனால் மட்டும்தான் படம் உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இந்த படத்தில் இல்லவே இல்லை. உண்மையிலே நடந்த கதை ஓகே, அன்றைக்கி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ரைட், அது வந்து ஆடியன்ஸான நமக்கும் கனெக்ட் ஆகணும். அதுதான் வந்து படம் வந்து பார்க்குறப்போ இதாக இருக்கணும். அந்த எமோஷன் வந்து இந்த படத்தில் கனெக்ட் ஆகலை. அந்த சுற்றி இருக்கிற நிறையா பேர் ஃபோன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த படத்தை பார்க்குறப்போ. 1.5 மணி நேரம் எப்படா முடியும்னு சொல்லி தான் எந்திரிச்சது வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து தேட்ரிக்கல் வாட்ச் படமே கிடையாது. நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஓடிடியில் வரப்போய் பாருங்கள், உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறையா பேர் இந்த படம் ஆகா ஓஹோ பார்க்க வேண்டிய படம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்க்க வேண்டிய படம், பட் ஆனால் இது வந்து ஒரு தேட்ரிக்கல் படமாக என்ன கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு ஓடிடி படம் தான், ஷுவராக ஓடிடி படம் தான். தயவு செஞ்சு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓடிடியிலே பாருங்கள். ஓடிடியிலே இந்த படம் பார்க்குறதான் ஒர்த்து. அதுதான் அந்த படத்துக்கு அந்த 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 எமோஷன் வலி அது எல்லாமே கனெக்ட் ஆகணும் நமக்கு. அதுதான் ஹீரோவான நவீன் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அங்கே இலங்கை தமிழர்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களும் எல்லாருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகல, அதுதான் உண்மை. ஒரு உண்மையிலே நடந்திருக்கு, ஒரு வீட்டுக்குள்ளேயே காட்டுறாங்க, விடிஞ்சா கல்யாணம், என்ன நடக்க போகுது, அந்த ஒரு பதட்டம், இது ஒரு அட்டாக்கிங் எதுவுமே வந்து நமக்கு ஒரு பயமோ இது மாதிரி ஏற்படுத்தலை. அதுதான் உண்மை. அதுதான் அந்த எமோஷன் கனெக்ட் ஆகணும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து கண்டிப்பாக 5/3 கொடுக்கலாம். ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க. அதோட ஸ்க்ரீன் பிளே தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகாதனால தான் ஸோ நான் வந்து இது வந்து ஒரு ஓடிடியிலே பாருங்கன்னு சொன்னேன். அண்ட் இன்னொரு ஓடிடி வாட்ச் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். மேட் இன் கொரியா, பிரியங்கா மோகன் நடிச்சிருக்கான். ஜஸ்ட் ஒரு 1 டைம் வாட்சபிள் ஃபிலிம் தான். அந்த படமும் நானும் ஆகவோ ஃபிலிம் சொல்ல, ஜஸ்ட் ஒரு 1 டைம் வாட்சபிள் ஃபிலிம். ஒரு நீட்டான ஒரு ஃபீல் குட் மூவி எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்குது அந்த படத்தில், பாடல்களும் கேட்குற மாதிரி இருக்குது. பிரியங்கா மோகன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அந்த படம் ஒரு ஓடிடியில் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் கொரியனில் நடிச்சிருக்க ஒரு பாட்டி நடிச்சிருப்பாங்க, கொரியன் பாய்ஸ் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நீட்டான ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு என்டர்டெய்னர் ஃபிலிம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம்.